ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அரையாண்டு தேர்வு தள்ளி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அரையாண்டு தேர்வு தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோவ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த ஒரு வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்புட்ன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, டிசம்பர் 9ஆம் தேதியே பார்த்தீங்க அப்புட்ன்னா, அரையாண்டு தேர்வு தொடங்கிருச்சு. சரிங்களா? அதன தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்புட்ன்னா, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, டிசம்பர் 16ஆம் தேதியில தொடங்கி, 23ஆம் தேதி வரை பார்த்தீங்க அப்புட்ன்னா, அரையாண்டு தேர்வு நடக்க இருக்குது. சரிங்களா? இதுக்கு இடையில இந்த பருவமழை வர்றதுனால, இந்த பருவமழை கனமழையா வருது. அதனால பல்வேறு மாவட்டங்கள்ல பார்த்தீங்க அப்புட்ன்னா, தொடர்ந்து லீவ் லீவ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? 2 நாள், 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து லீவ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் மழையினால பாதிக்கப்பட்டிருக்கோ, அங்கங்கலாம் அரையாண்டு தேர்வ நிறுத்தி வச்சுட்டு, ஜனவரி மாசம் அரையாண்டு தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஏற்கனவே பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல அரையாண்டு தேர்வு ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழையினால பாதிக்கப்பட்டிருக்கோ, அந்தந்த மாவட்டங்கள்ல அரையாண்டு தேர்வ தள்ளி வச்சுருவாங்க. அதாவது ஜனவரி மாசம் தள்ளி வச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப லீவ் என்ன ப்ரோ ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு திட்டமிட்டபடி பார்த்தீங்க அப்புட்ன்னா, டிசம்பர் 24ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா லீவ் விட்டுருவாங்க. லீவ் விட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கு அப்புறம், பேலன்ஸ் இருக்கிற அரையாண்டு எக்ஸாம் உங்களுக்கு நடத்தி முடிச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாரி நெக்ஸ்ட் சந்திப்போம். நன்றி.